ஹலோ மக்களே, வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பெசன்ட் நகர் போக போகிறோங்க. பெசன்ட் நகரில் இருக்கிற 2 கோயில்களை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு ஆறுபடை வீடு முருகன் டெம்பிள், இன்னொன்று வந்து அஷ்டலக்ஷ்மி டெம்பிள். ஸோ இந்த 2 கோயில்களுமே வந்துட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வந்துட்டு வாக் பண்ணிவிட்டு போயிடலாம் நம்ம. ஸோ இப்போ இங்கேருந்து வந்துட்டு ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் பெசன்ட் நகர். ஸோ வந்துட்டு நம்ம இங்கேருந்து வந்துட்டு பஸ்ஸில் போக போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 hours ஆகும். ஸோ பஸ்ஸில் போயிட்டு அஷ்டலக்ஷ்மி டெம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஆறுபடை வீடு முருகன் டெம்பிள் போகலாம். இங்கேருந்து டேரெக்டாக பஸ் இல்லைங்க பெசன்ட் நகருக்கு. ஸோ நம்ம திருவான்மியூர் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி தான் வந்துட்டு நம்ம பெசன்ட் நகர் போக போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ் ஏறலாம். இப்போ எல்பி ரோடு ஜெயந்தி தேட்டரு திருவான்மியூர் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோங்க. ஸோ இப்போ இங்கேருந்து வந்துட்டு பெசன்ட் நகர் போகணும். பெசன்ட் நகருக்கு வந்துட்டு 1D பஸ்ஸு, அந்த பஸ் வந்து டோல்கேட் போகிற பஸ்ஸு. ஸோ அந்த பஸ் ஏறி பெசன்ட் நகருக்கு வந்துட்டு இப்போ நம்ம போக போகிறோம். நம்ம வந்த பஸ்ஸில் வந்து திருவான்மியூர் வரைக்கும் வந்துட்டு 29 rupees டிக்கெட் சார்ஜுங்க. ஸோ திருவான்மியூர் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பெசன்ட் நகருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் எல்பி ரோட் பஸ் ஸ்டாப்பில். ஒன் டி பஸ்க்கு வெயிட் பண்ணுறோம். 1D பஸ் வந்தோடனே நம்ம ஏறலாம். நம்ம பஸ் வருதுங்க 6D பஸ்ஸு, டோல்கேட்டு, அங்கே ஏறலாம். இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். வாங்க. பஸ்ஸில் ஏறியாச்சுன்னா இங்கேருந்து பெசன்ட் நகர் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 5 ஸ்டாப்பு. ஸோ பெசன்ட் நகர் போயிட்டு அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு வாக் பண்ணி போகணும். அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு ஒரு 15 minutes ஆகும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வாக்கில் அங்கே போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். தியாகராஜா சினிமாஸ் தேட்டர் சிங்கப்பூர் சலூன் மூவி ஓடிங்க. பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சுங்க பெசன்ட் நகர் பஸ் ஸ்டாப்பில். ஸோ இங்கேருந்து வந்துட்டு நம்ம அப்படியே அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு நடந்து போகலாம். இங்கேருந்து வந்து ஒரு 650 மீட்டர்ஸுங்க. ஸோ ஒரு 5-10 minutes போயிடலான்னு நினைக்கிறேன். பீச் ரோட்டில் இருக்குது அஷ்டலக்ஷ்மி டெம்பிள். அப்படியே ஷோர் ஒட்டியே இருக்குது. இப்போ அப்படியே நடந்து போயின்னு இருக்கோம் நம்ம கோயிலுக்கு. கோயிலில் 4 o'clock தான் திறப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன டைம் ஆகுது? மணி வந்து 3:30 ஆகுதுங்க. ஆனால் திறந்துருக்கோன்னு நினைக்கிறேன் கோயில். பார்க்கலாம். இல்லைனா நம்ம வந்துட்டு 4 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஒரு 1/2 hour இருக்குது. ஸோ அப்படியே இப்போ நடந்து போகலாம் நம்ம. இங்கே தான் அன்னை வேளாங்கண்ணி சர்ச் இருக்குங்க. ஸோ இந்த சர்ச்சு தாண்டி அப்படியே ரைட்டில் இருக்கிற ரோடு தான் பீச் ரோடு. ஸோ அந்த பீச் ரோட்டில் வந்துட்டு அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா வந்துட்டு அஷ்டலக்ஷ்மி கோயில் வந்துடும்.
அப்படியே அஷ்டலட்சுமி கோயில் எப்படின்னா எப்படி போகும்? அப்படியே இங்கே ரைட் ஒன்று வருதுங்க. பேரிகேட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வாக் பண்ணுறவங்க போகலான்னு நினைக்கிறேன். இது வழியாக அப்படியே நம்ம நேராக உள்ளே போக வேண்டியது. அது என்ன ஊருன்னு தெரியல அவரு, அந்த ஊருக்காரர் மட்டும் அவரு. பைக்லாம் போகுது, கார்லாம் அலோவ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். சர்ச் ஒட்டி ஒரு சந்தை மாதிரி போகுதுங்க. அந்த சந்திலேயே அப்படியே நேராக போக வேண்டியதுதான் நம்ம அஷ்டலட்சுமி கோயிலுக்கு. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அஷ்டலட்சுமி கோயில். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இதே ரோட்டில் நடந்து போயிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் வ்ளாகை. கோயில் வந்து ரீச் ஆகிட்டோங்க. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலை சுற்றி பார்க்கலாம். பக்கத்துலேயே தாங்க பீச் இருக்குது. கோயில் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம். கோவில் இன்னும் திறக்கலைங்க. மணி 3:35 தான். அது கோயிலேருந்து 4 o'clock தான் திறப்பாங்களாம். பூட்டி இருக்குது. சரி, நம்ம இங்கே பக்கத்தில் பீச் இருக்குது. இதுதான் எலியாட்ஸ் பீச்சுங்க. ஸோ அப்படியே போயிட்டு பீச்சில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்படியே போயிட்டு கோயிலில் தரிசனம் பண்ணலாம் சுவாமியை. பீச் அப்படியே ஒட்டியே தாங்க இருக்குது இந்த அஷ்டலட்சுமி கோயில். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே பீச்லேயே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு பீச்சுக்கு வந்துட்டு அப்படியே ஈவினிங் நீங்கள் ஒரு வீக்கெண்ட் வந்தீங்கன்னா வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பீச்சுக்கு வந்தாச்சுங்க. இங்கே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு பொறுமையாக பீச்சை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம். மீன்லாம் போட்டில் பிடிச்சிட்டு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சுற்றி நின்று. ஓகே, நம்ம அப்படியே உட்காருவாங்க. அப்படியே பீச்சில் உட்காந்துட்டுருக்கோங்க. 4 o'clock போகுது. கோயில் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே ஏஞ்சி கிளம்புவோம். அப்படியே கிளம்பியாச்சுங்க. பீச்சில் ஒரு 20 minutes உட்காந்தோம். உட்காந்துட்டு 4 o'clock ஆகிடுச்சு. பீச் டெம்பிள் திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம்.
எல்லாம் உள்ளே போகிற மாதிரி தெரியுது. ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ செப்பலில் வந்துட்டு எங்கேயோ விட்டுட்டு நம்ம இப்போ அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரீ என்ட்ரன்ஸில் தான் போகிறோம் நம்ம. லைன் நிற்கிதுங்க. இல்லை லைனில் போய்ட்டு நம்மள அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லக்ஷ்மி விஷ்ணு உடைய கோயிலுங்க. இது அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்கள்ல, லக்ஷ்மியோட 8 ஃபார்ம். ஸோ வந்துட்டு அது 8 ஃபார்ம் ஆஃப் லக்ஷ்மிஸ்க்கும் வந்துட்டு ஒரு லெவல்லையும் இருக்குது. இது வந்துட்டு மல்டி லெவலில் இருக்குங்க. டெம்பிள்குள்ளேயே வந்துட்டு படிக்கட்டெலாம் வச்சுருக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் படிக்கட்டில் ஏறி வந்து தான் பார்க்கணும். அஷ்டலக்ஷ்மிக்கும் இங்கே வந்துட்டு சந்நிதி இருக்குங்க டிஃப்ரெண்ட் லெவல்ஸில். ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி. ஸோ இது அத்தனை எல்லா லக்ஷ்மி, எல்லா ஃபார்ம் ஆஃப் லக்ஷ்மிக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்துட்டு சந்நிதி இருக்குது. ஸோ 4 லெவல்ஸில் வந்து இந்த டெம்பிள் கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா வந்துட்டு டெம்பிள்குள்ளே எல்லா லக்ஷ்மியும் நீங்கள் தரிசனம் பண்ணணும்னா வந்துட்டு படிக்கட் வழியாக வந்துட்டு நீங்கள் மேலே ஏறி வரணும். 4 லெவல்ஸ் வந்து ஏறணும். ஸோ வயசானவங்களாக இருந்ததுன்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் லக்ஷ்மியோட சிலை வந்து கிரவுண்ட் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து தரிசனம் பண்ணலாம் நீங்கள். ஸோ ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சுவாமி தரிசனம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பீச் தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ பீச் ஒட்டியே தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ பீச்சில் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்போ கோயில் திறந்துட்டாங்க. ஸோ வந்து சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு.
கிளம்புறோங்க. இது அப்படியே இறங்கி போகலாம். ஸோ விஷ்ணுவோட அவதாரம் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு கிளம்புறோங்க. இங்கே வந்துட்டு கிருஷ்ணர், குருவாயூரப்பர், நாராயணரோட சந்நிதி இருக்குது. இங்கே கணபதியோட இது இருக்குங்க. கமல விநாயகர். குருவாயூரப்பன் இருக்க சந்நிதி. இப்போ அப்படியே கிளம்பலாங்க. அஷ்டலக்ஷ்மி கோயிலேருந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது சுவாமி தரிசனம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக நான் வந்துட்டு இங்கேருந்து ஆறுபடை வீடு முருகன் டெம்பிளுக்கு போக போகிறேங்க. அதை வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவாக பார்ப்பீங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம், அதையும் பாருங்கள். ஸோ பாய்.